அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னடா வெறும் கிச்சனை மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு வந்து கிச்சனில் தான் ஒர்க்கு. ஸோ அதுக்காக மார்னிங் வந்துட்டு இப்படி இருக்க கிச்சன் எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட் மந்த் நம்ம வீட்டில் மேரேஜ் ஆச்சு இல்லையா, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. ஃபஸ்ட்டு இடியாப்பம் பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி பண்ணி அம்மா ஒரு பக்கம் இடியாப்பம் பிழிஞ்சு கொடுத்தாங்க. அம்மா, சித்தி, அத்தை எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், தேங்காய் பால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் சிக்கன் பாஸ்தா ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சேமியா இடியப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு நாங்கள் ஒன்று செய்வோம். அந்த ரெசிபி மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது மட்டும் நியூ ரெசிபி இல்லையா, ஸோ அதுக்காக அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இடியப்பம் நார்மலாக நம்ம எப்படி பிடிவோமோ அதே மாதிரி பிடிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இடியப்பத்துக்கு மாவு பிணையும் போது எப்பயுமே நல்லா தண்ணி சூடு ஆன பின்னாடி பிணைங்க. அப்போ தான் வந்து இடியப்பம் நல்லா சூப்பராக வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியப்பம் முட்டை சேமியா செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடியப்பம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உதிரியாக தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு பக்கம் நிறைய ஆனியன், ஒரு 2 to 3 ஆனியன் கட் பண்ணி ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஆனியனும் க்ரீன் சில்லி, காரத்துக்கு இதில் க்ரீன் சில்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். க்ரீன் சில்லி மட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மெயினாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வரும். வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி 3 முட்டையை உடச்சி சேர்த்து அந்த முட்டை ஊற்றின பின்னாடி இடியப்பத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிட்டு, சில்லி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லோ கலராக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சில்லி பவுடரையும் நல்லா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, நிறைய கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய வெட்டி போடுங்க, ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும். ஒன்லி தேங்காய் எண்ணெயில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி உதுத்து வச்சுருக்க அந்த இடியப்பத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முட்டை சேமியா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த முட்டை சேமியா வந்து ரெடி. டோட்டலாக வந்து 3 டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தேன். நார்மல் இடியப்பம், தேங்காய் பால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சேமியானும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்வீட் அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இடியப்பத்தில் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். அந்த இனிப்பு வந்து லைட்டாக தான், கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் வேணால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய முட்டை சேமியான், பால், சர்க்கரை, இடியப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிச்சன் ரொம்ப கலவரமாக இருக்குது, ஏன்னா நிறைய ஐட்டம் செய்கிறேன் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இந்த சிக்கன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்தியானம் சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்காக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தயிர், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு மசாலா நம்ம வந்து வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மிளகு, ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு சோம்பு, இதெல்லாம் நல்லா வந்து வறுத்துக்கணும். கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய காஷ்மீரி சில்லி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் நிறைய கொடுக்கும். ஸோ அதுக்காக இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டு, ஒரு 4 பல் இஞ்சி துண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மட்டனையும் நல்லா வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நேரம் எங்கள் ஊரில் மட்டன் வேகாது. ஸோ அதுக்காக இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக தேக் அடுப்பில் வச்சாச்சு. நான் ஆல்ரெடி பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறதில்ல. இந்த மட்டன் பிரியாணி, நான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக இன்றைக்கி செஞ்சது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொழுப்பு. நாங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொழுப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த கொழுப்பை எண்ணெயில் சேர்த்துட்டு நார்மலாக எப்பயும் போல் நம்ம எப்படி பிரியாணி செய்வோமோ அதே மெத்தடில் தான் செஞ்சுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா முதல்ல என்னுடைய இருக்கக்கூடிய முந்தைய வீடியோவில் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பிரியாணிக்கு நல்ல எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் எல்லா சமையலும் ஒட்டுக்க செய்யும்போது சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணேங்கிறதே வீடியோ எடுக்க கவர் பண்ண மறந்துட்டேன். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நெய்யில் அதில் 3/4 ஊற்றிடுங்க. அந்த நெய்யை ஊற்றிட்டு நம்ம அந்த சிக்கனை வந்து அந்த நெய்யிலேயே வந்து நல்லா அந்த தண்ணி ஆல்ரெடி தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆன பின்னாடி நம்ம ஆல்ரெடி மசாலாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்து நல்லா ஒரு 1/2 ஹவராவது லோ ஃப்ளேமில் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டின பின்னாடி இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்த பின்னாடி உங்கள்கிட்ட எள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எள் சேர்த்திட்டு, நான் 100 கிராம் நெய் சொல்லியிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறுத்த சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொஞ்சம் மீதி இருக்க நெய் சேர்த்திட்டு, நெய் எவ்வளோ வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நெய், முந்திரி கொட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்துட்டு இப்போ சிக்கன் கீ ரோஸ்ட்டில் ஆட் பண்ணோம்னா ஃபைனலாக சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. நம்மளுடைய பிரியாணியும் ரெடி. ஒரு பக்கம் முட்டை வறுவல் பண்ணிகிட்ருக்கேன். முட்டையை பாயில்டு பண்ணி அதை கொஞ்சமாக மசாலாஸ் கொடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வஞ்சரம் ஃபிஷ் ரெடி, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லோரும் சாப்பிட வர போகிறாங்க. ஸோ அதுக்காக என்னால் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் எப்படி பண்ணேன்னு கவர் பண்ண முடியல. பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கனால சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி, பிரியாணி சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, அதுக்காக பட்டர் ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ஹாப்பி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஈவினிங் ரொட்டீன்லேருந்து வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் என்ன கிண்டிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக எப்பயும் போல் சிக்கன் குருமா எப்படி வைப்போமோ சிக்கன் குருமா, அதில் பட்டட்டோ ஆலு சேர்த்துருக்கேன். ஆலு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதுக்காக இந்த ரெசிபியை மட்டும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 kg ஆனியனை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/2 kg சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அங்கே கடையிலேயே சொன்னால் கைமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கொத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி கைமாவுக்கு வேணும்னு சொல்லி கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு வேணுங்கிற அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, ரொம்ப எண்ணெய் சேர்த்தணும்னு தேவையில்லை, வெங்காயம் வணங்குற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துனா போதும். வெறும் ஆனியன் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதில் வெறும் ஆனியன் சேர்த்துட்டு, ஆனியன் 3/4 பதத்துக்கு வெந்த பின்னாடி நம்ம அந்த கொத்தி வச்சுருக்கோம் இல்லையா, கைமா கடையிலேருந்து வாங்கியிருப்போம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துரும். தண்ணி இல்லாமல் இறுக்கமாக பிழிஞ்சு சேர்த்துட்டு, இதில் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்க போகிறதில்ல. தண்ணி இல்லாமல் இறுக்கமாக பிழிஞ்சு சேர்த்துட்டு, இந்த கைமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, காரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இல்லை, ஸோ நான் அதுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதுக்காக ஒரு விசில் விட்டுட்டு, மறுபடியும் தண்ணி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துமே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய அரிசி ரொட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், நாங்கள் வந்து தோல் ரொட்டின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, இடியாப்பம்லாம் பிழிவோம்ல, அதே அரிசி மாவு ஊர்லேருந்து அம்மா அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதே அரிசி மாவு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த அரிசி மாவை நல்லா தண்ணி, இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு, நார்மலாக நம்ம சப்பாத்தி கட்டையில் பருத்துற மாதிரி நல்லா அந்த மாவை இறுக்கமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு மெதுவாக நகட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு ஒரு தோல் ரொட்டி ரெடி ஆயிரும். இதுக்கு நெய் தடவி சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தான் குருமா செஞ்சுருக்கேன். இன்னொரு பக்கம் மைதா மாவு பிணைஞ்சு குட்டி குட்டி பூரி மாவுக்கு தகுந்த மாதிரி பால்ஸ் உருட்டின மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த ஸ்டஃபிங் அது மேலே வச்சுட்டு, இன்னொரு பூரி சைஸில் நகட்டி அதை மேலே வச்சு லைட்டு சைடு ஓரங்களை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு சுற்றி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிரும். சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் அதாவது நைட்டு டின்னருக்கு சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா, தோல் ரொட்டி, குருமா செஞ்சுருந்தேன். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. மத்தியானமே மீன், முட்டை, சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 2 வெரைட்டியோடு முடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் முடித்த பின்னாடி லாஸ்ட்டாக நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் செரிமானம் ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம். ஸோ அதுக்காக நாங்கள்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's you. Bye bye. Sofia Mansoor. Assalamu alaikum.